குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. வணக்கம், நான் உங்கள் ஜோதிடர் ஸ்ரீ விஷ்ணு சித்தன். நம்ம சேனல்ல சொல்ற ஆன்மீக தகவல்கள், ராசி பலன் இதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க இப்ப பஞ்சாங்க குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். மே மாதம் 29ஆம் தேதி, இன்றைய கிழமை புதன்கிழமை, வைகாசி மாதம் 16ஆம் தேதி. இன்றைய திதி ஷஷ்டி திதி. இன்றைய நட்சத்திரம் காலை 8:30 மணி வரை திருவோணம், அதற்கு பின்பு அவிட்டம் நட்சத்திரம். நல்ல நேரம் காலையில் 9:30 மணி முதல் 10:30 மணி வரை, மாலையில் 6:30 மணி முதல் 7:30 மணி வரை. ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை. குளிகை நேரம் காலையில் 10:30 மணி முதல் 12 மணி வரை. யமகண்ட நேரம் காலையில் 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள். தற்போதைய கிரக நிலவரங்கள் குறித்து பார்க்கலாம். மேஷத்தில் புத பகவான், ரிஷபத்தில் சூரியன், சுக்கிரன், குரு ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். கன்னியில் கேது, மகரத்தில் சந்திரன், கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு மற்றும் செவ்வாய் ஆகியோர் சேர்க்கை பெற்றுள்ளார்கள். தற்போது ஒரு சிறிய பதிவை பார்த்துட்டு அதுக்கப்புறமா 12 ராசி பலன்கள் குறித்த தகவல்களை பார்க்கலாம். மேஷ ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் விரயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்னைக்கு இருக்கின்றார். வேகமும் செயல்பாடுகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். அளப்பரியா ஒரு ஆற்றல் இருக்கும். இன்னைக்கு நம்மள்கிட்ட எந்த ஒரு விஷயத்திலையும் பரபரன்னு இருக்கிற மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். ஆனால் கொஞ்சம் நிதான நிலைகளும் தேவைப்படுவதாக இன்னைக்கு இருக்கின்றது. கொஞ்சம் அவசரப்பட்டு எந்த விஷயத்திலையும் எடுத்தவங்க கவுத்தவனும் செஞ்சிடக்கூடாது. கொஞ்சம் நிதானமாக செஞ்சிட்டோன்னா அந்த வேலை நல்லபடியாக முடிஞ்சிடும் இன்னைக்கு. அதனால் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கோங்க. உங்களை சார்ந்த செலவுகள் ஏதாவது இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் ரீதியிலான புதுப்பிக்கும் எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தொழில் முறைகளில் இல்லைன்னா வியாபார முறைகள் இதில் எல்லாமே விரிவு செய்யக்கூடிய ஒரு சிந்தனைகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. புதிதாக தொழில் தொடங்கும் எண்ணங்கள், வியாபார ரீதியிலான எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்குது. அதில் நம்ம பண முதலீடு பண்ணுற மாதிரியான ஒரு சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமியார் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலையில் கவன நிலைகள் தேவை. ஒரு சிலருக்கு மாமியாரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. மூத்த சகோதரர் இருக்கிறார்னா அவருடைய உடல்நிலையிலையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. அவரோடும் வீண் தகராறுகளில் நம்ம ஈடுபடாமல் இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணியிருக்கிறீங்கன்னு சொன்னால் கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அவசியமாக இருக்கின்றது. கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வரலாம். அதனால கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது இன்னைக்கு முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தொழில் சம்பந்தமான விஷயங்கள்னு பார்த்தீங்கன்னா காவல்துறை சம்பந்தமான விஷயங்கள், இராணுவம் சம்பந்தமான விஷயங்கள், மருத்துவ ரீதியிலான தொழில் முறைகள், ஸ்பேர் பார்ட் சம்பந்தமான விற்பனையில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்கள், விளையாட்டு சார்ந்த விஷயங்களில் தொழிலாக எடுத்து செய்யக்கூடிய நபர்கள், நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில், நெருப்பு ரீதியில் எந்தெந்த வேலைகள் எல்லாம் செய்கிறாங்களோ அந்த மாதிரியான தொழில்கள், பொறியியல் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிஸ்னஸ் பண்ணக்கூடிய நபர்கள், இதில் எல்லாம் இன்னைக்கு நம்மளுடைய செவ்வாய் பகவான் எப்படி இருக்கிறாருங்கிறத பொறுத்து நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இந்த மாதிரியான தொழில் முறைகளில் இன்னைக்கு ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு பணிக்கான முயற்சிகளில் ஒரு சிலர் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புனித யாத்திரை செல்லக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. அதன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு இருக்கின்றது. பொது சேவை செய்யக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நம்ம அபராதம் கட்ட வேண்டிய சூழல்கள் வரலாம். அதனால நம்ம கொஞ்சம் எல்லா விஷயத்துலையும் அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்
முக்கியமான விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கடைபிடிச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி ஃபைன் வராமல் நம்ம இன்னைக்கு தவிர்த்திடலாம். தோள்பட்டை சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில் கவன நிலைகள் அவசியம். கால்நடை வளர்ப்பு சம்பந்தமான விஷயங்களில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள், இதன் ரீதியில் ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில் சந்திப்புகள் நிகழக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதன் வழியில் நமக்கு ஏதாவது சின்ன சின்ன செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அண்டை அயலார் வழியில ஏதாவது பிரச்சனைகளோ இல்லைன்னா செலவினங்களோ வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. உறவு முறைகளில் நம்ம பேசும்போது நிதான நிலைகளை கடைபிடிக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மனைவியின் சகோதரரோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். உடல்நிலை சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு மருத்துவ செலவுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களால் மற்றவர்களுக்கான ஆதாயங்கள் அதிகமாக இருக்கின்றது. உங்களுக்கான ஆதாயங்கள் குறைவாக இன்றைய நாளில் இருக்கின்றது. கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது கவனங்கள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் இருக்கும். இன்னைக்கு நல்ல லாபகரமா முடியறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சுப நிகழ்வுகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இல்லைன்னா புதிதான ஒரு நல்ல விஷயத்திற்கான முயற்சிகள் இதெல்லாம் பேச்சுவார்த்தையில் எடுக்கும்போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பண வரவு இன்னைக்கு நம்ம எதிர்பார்த்த அளவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புதிதாக வண்டி வாகனம் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் அதில் எல்லாம் கொஞ்சம் கவனம் தேவை. முடிஞ்சால் அதை இன்னைக்கு தவிர்த்துட்டு இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சாலை பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபடும் போதும் நம்ம சரியாக கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகப்பெருமான் வழிபாடு. ரிஷப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் பாக்யஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தந்தையோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். நம்ம அந்த மாதிரியான விஷயங்கள் நடக்கும்போது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போக வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தந்தை வழி சொத்துகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளில் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து ஒரு நல்ல முடிவு எட்டப்படுறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தான தர்மம் செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கோவில் சம்பந்தமான வேலைகளில் ஈடுபடக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான ஒரு நற்பெயர்களோ லாபங்களோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. பேரன் பேத்திகள் இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மனைவியின் சகோதரர் வழியில் ஒரு சிலருக்கு நன்மைகளோ ஆதாயங்களோ கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. செய்யக்கூடிய தொழில் இல்லைன்னா வியாபாரம், பணி இதன் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்களும் லாபங்களும் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. சீருடை பாதுகாப்பு சம்பந்தமான பணிகள், ரியல் எஸ்டேட் சம்பந்தமான ஒரு பிஸ்னஸ் பண்ணக்கூடிய விஷயம், நெருப்பு ரீதியிலான தொழில்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம், கனரக வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள், ஸ்பேர் பார்ட்ஸ் சம்பந்தமான விற்பனை செய்யக்கூடிய ஒரு தொழில்கள், விளையாட்டு துறைகளை கற்பிக்கும் தொழில்கள், இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில்கள், இந்த மாதிரியான ஒரு தொழில்கள் எல்லாம் ஈடுபட்டிருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியிலான லாபங்கள் நம்மளுடைய பிறப்பு ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் எந்த மாதிரி இருக்கிறாருன்றத அமைப்பை பொறுத்து மாறுவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்குது. லாபங்கள் பெரும்பாலும் வர்றதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமியார் வழியில் ஆதாயங்கள் கிடைக்கலாம். ஏதாவது ஒரு நல்ல
உதவிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கவனங்கள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. விரும்பிய விஷயங்களில் நம்ம புனித பயணங்கள் மேற்கொள்வதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்ம அந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு ரொம்ப நாளாக நினச்சிட்டு இருந்தோம்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளோ பேச்சுவார்த்தைகளோ நடக்கிறதுக்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக நாட்டம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். நண்பர்கள் வழியில, உறவினர்கள் வழியில, இவங்க வழியில எல்லாம் நமக்கு லாபங்கள், ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அரசு முறை சார்ந்த ஒப்பந்தங்கள் வழியில தன ஆதாயங்கள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. பூர்வீகம் சம்பந்தமான பொண்ணோ பொருளோ உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. வெளிநாட்டு சொத்துகள் சம்பந்தமான விஷயங்கள்ல உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னா, நம்ம அப்பாக்கு இருந்தது, தாத்தாக்கு இருந்தது அப்படின்லாம் இருக்குதுன்னா அந்த மாதிரியான விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகள் எடுக்கும்போது இன்னைக்கு நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வேலை இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்கள்ல இடமாற்றம் மூலம் நமக்கு லாபம் கிடைக்கும். ஒரு சிலர் இந்த இடத்துக்கு நம்ம டிரான்ஸ்ஃபர் கேட்டிருக்கிறோம், இன்னும் கிடைக்கலையே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு அதன் ரீதியில் ஒரு நல்ல பேச்சுகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. விரும்பிய இடமாற்றங்கள் இருக்கும். இல்லைன்னா இடமாற்றம் போனதுக்கப்புறம் நமக்கே அது நல்லா ஃபீல் ஆகும். நல்ல வேளை நம்ம இங்கே வந்திருக்கோம், இங்கே நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழிலில் உங்களுடைய ஆற்றல் வெளிப்பாடு மிகுதியாக இன்றைக்கு இருக்கும். ஏதாவது ஒரு விஷயத்துல ஃபைன் கட்ட வேண்டிய சூழல்கள் வரலாம். அதனால தொழில் முறைகளிலோ வாகனம் சம்பந்தமான விஷயங்களிலோ நம்ம அதற்கான ஆவணங்களை எல்லாம் கரெக்டாக வச்சுக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. வேலைகளில் முக்கியமான பொறுப்புகளை ஏற்கக்கூடிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கார்த்திகை நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியம். புதிதான வாகனங்கள் வாங்குறீங்கன்னு சொன்னால் அதையெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். சாலை பகுதிகளில் கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ரோகிணி நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உற்பத்தி சார்ந்த விஷயங்கள்ல தன்னிறைவாக இருக்கக்கூடிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நல்ல பொருட்கள் வாங்க போறீங்க, குறிப்பா நகை வாங்கவோ நிலம் வாங்க இந்த மாதிரியான சுப சம்பந்தமான பொருட்கள் வாங்கும்போது இன்னைக்கு நல்ல முயற்சிகள் எடுக்கலாம். இது நல்ல முறையில் அமைகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகளில் கொஞ்சம் பதற்றங்கள் இருக்கலாம், மன ரீதியான பதற்றங்கள் இருக்கலாம். அதனால நம்ம கொஞ்சம் தடுமாற்றங்கள் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் புதிதான முயற்சிகளில் இன்னைக்கு கொஞ்சம் ஈடுபடுறதை தவிர்க்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நம்மளால சரியாக செயல்பட முடியாத ஒரு நிலைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் அஷ்டலட்சுமி வழிபாடு. மிதுன ராசி என்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றிருக்கின்றார். சந்திர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமியாரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபாரங்கள்ல இருக்கக்கூடிய நபர்களுக்கு கடன் கொடுக்கின்ற சூழல்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பணி ரீதியான விஷயங்கள்ல முக்கியமான ஏதாவது வேலை நடந்துட்டு இருக்கிறப்ப அங்க ஊடால கொஞ்சம் இடைஞ்சல்கள் வரலாம், இல்ல கொஞ்சம் லேட் ஆகலாம். இந்த மாதிரியான சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில்முறை சார்ந்த விஷயங்கள்ல பகைவர்கள்னால தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் முறை இல்லைன்னா உறவு முறை சம்பந்தமான விஷயங்கள், அவங்களோட இருக்கின்ற நபர்கள் இவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். அதனால இன்னைக்கு கொஞ்சம் நம்ம விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தொழில்முறை சம்பந்தமான விஷயங்கள்ல இன்சூரன்ஸ் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் ஒரு சிலருக்கு அதில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இன்சூரன்ஸை புதுப்பிக்கின்ற எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல் நல ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா பணி சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலர் வெளியூர் பயணங்கள், வெளிநாடு பயணங்கள் இதை மேற்கொள்ள வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சக பணியாளர்களோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. தந்தை வழி தொழிலை
எடுத்து செய்கின்ற ஒரு எண்ணங்களும் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குலத்தொழிலை எடுத்து செய்யக்கூடிய எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வெளிநாடு வேலைகள் சம்பந்தமான தொழில்களில் முயற்சி செய்யக்கூடிய வாய்ப்புகளும் ஒரு சிலருக்கு இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் பணிகளை மேற்கொள்ள வேண்டிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. கோவில் பணிகள் திடீர்னு நமக்கு கிடைக்கிற மாதிரியான சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பணிகளில் உங்கள் மீது அவதூறுகள் விழாதபடி நம்ம நடந்துக்கணும். நம்மளுடைய பணிகள்ல கரும்புள்ளிகள் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. போய் குற்றச்சாட்டுகள் கூட சுமத்தலாம். அந்த மாதிரியான விஷயங்கள்ல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது இன்றைய நாள்ல அவசியமானதாக இருக்கின்றது. உயர்கல்வி சார்ந்த விஷயங்களாக தொழில்முறைக்கு சம்பந்தமான படிப்புகள் படிக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதாவது தொழில்முறைகள்லேயே இருந்திருப்பீங்க, இப்போ அதன் ரீதியில் நம்ம ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் அதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதிர்ஷ்டவசமான வாய்ப்புகளை சரிவர பயன்படுத்தி கொள்ளுவது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தருகின்ற விஷயமாக இருக்கின்றது. பிரிந்து சென்றவர்கள் வழியில ஏதாவது தொல்லைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. இன்னைக்கு முடிஞ்சளவு கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க. செலவுகளை கொஞ்சம் பார்த்து செய்கிறது அவசியம். உடல் நலத்துல கொஞ்சம் கவனங்கள் எடுத்துக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு இன்னைக்கு மன ரீதியில் ஒரு பதற்றங்கள் இருக்கலாம், செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள், அவசரங்கள் இருக்கலாம். அதனால் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை எடுக்கும்போது அதில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கலாம், பிரச்சனைகள் வரலாம், செலவுகள் ஆகலாம், இல்லை ஊடாலேயே நிப்பாற்ற மாதிரி சூழல்கள் வரலாம். இந்த மாதிரியான விஷயங்களில் மட்டும் கொஞ்சம் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நம்ம ஒரு திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், வேறு ஏதாவது சொத்துகள் வாங்குகின்ற முயற்சிகள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், இல்லைன்னா ஒரு புதிதான தொழில் தொடங்குகின்ற ஒரு விஷயங்கள் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், இந்த மாதிரியான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கும்போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம ஒரு ஆன்மீக பயணங்கள் போகலாம், தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான பயணங்களை மேற்கொள்ளலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம ஒரு உறவு முறை பயணங்கள், வரன் தேடும் விஷயங்கள், இந்த மாதிரியான பயணங்கள் எல்லாம் போகும்போது நமக்கு லாபங்கள் கிடைக்கும். நம்ம எதை நோக்கி போகிறோமோ அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அதனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு எடுக்கும்போது அது நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிரவுன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. கடக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சந்திர பகவான் களத்திரஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். திருமண சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மனைவியின் உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவைப்படும் நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. கூட்டு தொழில் சார்ந்த எண்ணங்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. கூட்டு தொழில் செய்கின்ற நபர்களாக இருக்கிறீங்கன்னா ஒரு சிலருக்கு பார்ட்னரோடு ஏதாவது உரசல்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வழக்கு ரீதியிலான பிரச்சனைகள் மூலமான செலவினங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டில் உள்ள உறவுகளோடு சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏதாவது வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல, ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்கள்ல கொஞ்சம் அதிக கவனம், அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்னைக்கு முக்கியமானதாக இருக்கின்றது. தந்தையின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. தந்தையோடு ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடு பிரச்சனைகள் வருவதற்கான சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்ளும் போது அதுல ஏதாவது இடர்பாடுகள், தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூர்வீக சொத்து, தந்தையினுடைய சொத்துகள், இதன் ரீதியிலான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது ஏதாவது பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வியாபார ரீதியில
முன்னேற்றங்கள் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். வாரிசு வேலைகளுக்கான முயற்சிகளில் மேற்கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் ஈடுபாடுகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பாரம்பரிய நோய் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஞாபக மறதி பிரச்சனை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால பொருட்கள் மீதான கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. யூரினரி சம்பந்தமான பிரச்சனைகள், கர்ப்பப்பை சம்பந்தமான பிரச்சனைகள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கக்கூடியவங்களுக்கு ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா, 2வது முறையாக கருத்தரித்து இருக்கின்ற பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. நன்கொடை அளிக்கின்ற சூழல்கள் வரலாம். ஏதாவது ஒரு விஷயத்திற்காக நம்ம ஏதாவது டொனேஷன் பண்ற மாதிரி சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பெயருக்கு களங்கம் வராமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. அடிவயிறு சம்பந்தமான தொந்தரவுகள் இருக்கிறவங்களுக்கு அதன் ரீதியில் ஏதாவது மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் இருக்கிறதுக்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேங்க் ரீதியிலான பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடுறதுக்கான ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அக்கம் பக்கம் குடியிருப்பவர்களிடம் நல்ல நட்பு முறையில் பழக வேண்டியது மிகவும் அவசியமாக இருக்கின்றது. ஏதாவது தொந்தரவுகள் இருக்குதுன்னா நம்ம தேவையில்லாத பேச்சுவார்த்தைகளில் இருக்கக்கூடாது. கொஞ்சம் கருத்து வேறுபாடு, சண்டைகள் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால பக்கத்துல இருக்கிறவங்களோட கொஞ்சம் நட்பு முறையில பழக வேண்டியது முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அம்மா வழி பாட்டி இருக்கிறாங்கன்னா அவங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சமாதான பேச்சுகள் எடுத்து செய்யும் போது அதுல ஏதாவது ஊடால பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. சமாதான பேச்சுவார்த்தைகள் நடக்கும்போது அதன் ரீதியில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சமூக அக்கறை மேலோங்கி இருக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உயர் பதவிகளில் இருக்கிறவங்களோடு வீண் விவாதங்கள் இன்னைக்கு செய்யாம இருக்கிறது மிகவும் அவசியமானதாக இருக்குது. நம்மளுடைய ஹையர் அஃபீஷியல்ஸ் எல்லாம் கொஞ்சம் பணிஞ்சு போக வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புனர்பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் போது லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான தொழில் முயற்சிகள், புதிதான வியாபார சம்பந்தமான எண்ணங்கள், ஒரு வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இதெல்லாம் எடுத்து செய்யும் போது அது நல்ல முறையில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பயணங்கள் ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் போதும் அது நல்ல முறையில் முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரங்களுக்கு நம்ம மேற்கொள்ளும் புதிய முயற்சிகள்னால நமக்கே எதிரான ஒரு தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால புதிதான முயற்சிகளில் நம்ம ஈடுபடும் போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. கடன் வாங்கும் விஷயங்கள்ல கொஞ்சம் கவனம் தேவை. கடன் வாங்கி எந்த ஒரு செயல்களும் நம்ம அனாவசியமா செய்ய போறோம் அப்படின்னா கடன் வாங்காம இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாளில் அவசியமானதாக இருக்கின்றது. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள் நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால ஒரு நல்ல விஷயம், ஒரு சுபமான விஷயம், ஒரு முயற்சிகள் இதையெல்லாம் எடுத்து செய்யும் போது அது வெற்றிகரமா உங்களுக்கு சாதகமா அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திரிபுர சுந்தரி வழிபாடு. சிம்ம ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சூரிய பகவான் தொழில் ஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இன்றைய நாளில் இருக்கின்றார். கடன் ரீதியிலான தொந்தரவுகள் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. வழக்கு ரீதியிலான பிரச்சனைகள்ல ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் மறைமுகமாகவோ நேரடியாகவோ இருக்கிறதுக்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், நம்மளுடைய நோய் சார்ந்த விஷயங்கள் இதுல கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இன்றைய நாள்ல அவசியமானதாக இன்றைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியம். விலை உயர்ந்த பொருட்களின் மீது நம்ம கொஞ்சம் கவனமாக இருந்துக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. விலை உயர்ந்த பொருட்கள் கொடுக்கல் வாங்கல்ல ஈடுபடும் போது அதை கொஞ்சம் தவிர்க்கிறது இன்றைய நாள்ல சிறப்பானதாக இருக்கும். நம்மளுடைய உறவுகளாகவே இருப்பாங்க, நகை ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, என் நகையை நீங்க போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிடலாம். நம்ம இன்னைக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்ல இன்னைக்கு ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ஏதாவது மிஸ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் உறவு முறைகளுக்குள்ள நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்துடலாம். அடுத்து நம்மளை அவங்கள ஃபேஸ் பண்ண முடியாத சூழல்கள் வந்துடலாம்.
நம்மளும் வாங்கிக்க வேண்டாம், அவங்க கொடுத்தாலும் நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. சிறிய அளவிலான தொழில் இல்லைன்னா வியாபார முயற்சிகளில் முதலீடு செய்யக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு பணி சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அவங்களுடைய வேலைகளில் ஏதாவது இடர்பாடுகள் தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உயர் அதிகாரிகளிடம் நம்ம கொஞ்சம் பணிவாக இருந்துக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். எந்த விதமான ஒரு கோபம் வரும்போது தான் நம்ம யாரு என்னன்னு பார்க்கறதே இல்லை, பேசிடுறோம் பட்டுன்னு. அந்த கோபத்தை அடக்க தெரிஞ்சவங்களுக்கு இன்னைக்கு வெற்றிகள் தான், அதை மட்டும் கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க. தாய் மாமாவோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வெளிநாட்டவர்கள் வழியில ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் நிறைய இருக்கு. நம்மளுடைய உறவு முறைகளே வெளிநாட்டில் இருக்குது அப்படின்னு சொன்னா அதன் ரீதியில பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போதும் இன்னைக்கு கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. வயிறு சம்பந்தமான பகுதிகள், கால் சம்பந்தமான பகுதிகள், இதிலெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். மேற்கொள்ளும் செயல்களில் சின்ன சின்ன இடர்பாடுகள், வீணான அலைச்சல்கள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்லையும் ஈடுபடும் போதும் செயல்படும் போதும் கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. தற்காலிக பணிகளில் இருக்கிறவங்களுக்கு பணி நிரந்தரமாவது குறித்த பேச்சுவார்த்தைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. புதிதாக வேலை தேடும் நபர்களுக்கு வேலை கிடைக்கின்ற சூழல்கள் இருக்கும். ஆனால் அதன் ரீதியில் ஏதாவது கொஞ்சம் அலைச்சல்கள் இல்லைன்னா ஏதாவது செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பெரிய நிறுவனங்களில் வேலை செய்கிறவங்களுக்கு அவங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். நம்மளுடைய வேலைகளாக இருக்கலாம், நம்மளுடைய இருப்பிடம் சார்ந்து இருக்கலாம், இல்லை படிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கலாம். ஏதாவது ஒரு ரீதியில் பிரச்சனை இருக்குன்னு சொன்னால் நம்ம பேசாமல் மாறிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. கணவன் மனைவியாக இருக்கிறீங்கன்னா கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. மனைவியின் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. கூட்டு தொழிலில் பார்ட்னரோடு ஏதாவது உரசல்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் மூலமா ஏதாவது மோசடிகள் இருந்திருந்தா அதெல்லாம் தெரிய வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல அதிக கவன நிலைகள் தேவைப்படுவதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. நண்பர்களோடு சேர்ந்து இருக்கும்போது ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தால் நம்ம மட்டும் மாட்டிக்குவோம், அவங்க எல்லாரும் எஸ்கேப் ஆயிடுவாங்க. அதனால கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரங்களுக்கு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகள் இதையெல்லாம் எடுத்து பேசும்போது அது நல்ல முறையில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. வளமும் நலமும் கூடிய இதெல்லாம் பெருகக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் இன்னைக்கு மேம்பாடானதாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்கள்ல போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. செயல்பாடுகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புதிதான வாகனங்கள் வாங்கும்போது அதெல்லாம் இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். இரவு பயணங்கள், நீண்ட பயணங்கள் இதெல்லாம் ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொண்டால் போதும். அதிலும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் தில்லை நடராஜர் வழிபாடு. கன்னி ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய புத பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உறவு முறைகளில் வரன் பார்க்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம். பேச்சு முறைகளில் கொஞ்சம் நிதானங்கள் அவசியம். பூர்வீக சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கு சூழல்கள் இருக்கின்றது. உறவு முறை பேச்சுகள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. பிள்ளைகளின் உடல் நலம் சார்ந்த விஷயங்கள்லையும் கவனங்கள் தேவை. பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்களோடு ஏதாவது கருத்து வேறுபாடுகள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. சொந்த ஊர்லயே ஒரு சிலருக்கு பார்ட்னர்ஷிப் பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
ஏற்கனவே பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் பார்ட்னருக்கோடு ஏதாவது சின்ன சின்ன உரசல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. திருமண செலவுகளுக்காக கடன் வாங்குகின்ற சூழல்கள் ஒரு சிலருக்கு வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வண்டி வாகனங்களில் போகும்போது கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள் மேற்கொள்வதற்கான எண்ணங்களோ பேச்சுவார்த்தைகளோ வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. அரசியல் ரீதியிலான ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. மனதிற்கு விரும்பிய நபர்கள் இல்லைன்னா நண்பர்கள் இவங்களோடு நம்ம இன்னைக்கு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபடும் போது கொஞ்சம் நிதானமாக இருக்க வேண்டியது முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. முழங்கால் சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மனைவி வழியில சொத்துகள் வரவு சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான வேலைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு அந்த உயிரினங்கள் சம்பந்தமான உடல் நலத்துல கொஞ்சம் கவன நிலைகள் தேவை. பாதுகாப்பு சார்ந்த விஷயங்களையும் கவனங்கள் அவசியமானதாக இருக்கின்றது. மார்பு சம்பந்தமான பகுதி, நுரையீரல் சம்பந்தமான தொந்தரவுகள் இதற்கெல்லாம் மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. மன பதற்றத்தை குறைக்க வேண்டியதாக இன்னைக்கு இருக்கின்றது. மன பதற்றம் இல்லாமல் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கிறதுக்கு கொஞ்சம் பார்க்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருக்குதுன்னா அதற்கு தகுந்த மருத்துவம் எடுத்துக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இருக்கின்றது. பொது சேவைகளில் ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. சகோதரர்களோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நெருப்பு சம்பந்தமான பகுதிகள், இயந்திரங்கள், வாகனங்கள் சம்பந்தமான விஷயங்கள் இதிலெல்லாம் நம்ம ஈடுபட்டு இருக்கும்போது கவன நிலைகள் அவசியம். இதுக்கு பக்கத்துல நம்ம இருக்கும்போது கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. புதிதாக தொழில் இல்லைன்னா வியாபாரம் சார்ந்த முயற்சிகளை மேற்கொள்ளக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். தனியார் தொழில்கள்ல வேலை தேடுகின்ற முயற்சிகளும் ஒரு சிலருக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவங்களுக்கு எல்லாம் அதிகார பதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசு பணிக்கான முயற்சிகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எக்ஸாம்ல எல்லாம் பாஸ் ஆகி இருக்கிறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு பணியில் அமரக்கூடிய உத்தரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உத்திரம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதான வண்டிகள் வாங்குறீங்கன்னு சொன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வேண்டாம், இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகுந்த சிறப்பை தருவதாக இருக்கின்றது. ஹஸ்தம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மேற்கொள்ளும் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மன மகிழ்ச்சி அதிகமாக இன்னைக்கு இருக்கும். எண்ணிய விஷயங்கள்ல புதிதான விஷயங்கள், நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் ஒரு பதற்றமும், செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள், பய உணர்வு இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அவசர தன்மையை கொஞ்சம் குறைக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதானமா கொஞ்சம் செயல்பாடுகளில் ஈடுபட்டோம்னா நல்ல முறையில் முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை இன்னைக்கு மேற்கொள்ள வேண்டாம், அதன் சார்ந்த முயற்சிகளை இன்னொரு நாள் செய்து கொள்வது மிகவும் சிறப்பை தருவதாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் மெரூன் கலர். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு. துலாம் ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் ஆயுள் ஸ்தானத்தில் ஆட்சி பெற்றவராக இருக்கின்றார். சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இருக்கின்றார். தாயோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அம்மா கூட நம்ம தேவையில்லாத வாக்குவாதங்களில் ஈடுபடாமல் இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாக ஒரு சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழல்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த துறைகளை மேற்கொள்ளும் போது அதில் இன்ஜினியரிங் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட், மருத்துவ ரீதியிலான ஒரு மேற்கல்வி படிக்கக்கூடிய எண்ணங்கள், விளையாட்டுத்துறை சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள்,
வாகனம், இயந்திரம் இதன் சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், நிர்வாகம் சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள், ரசாயனம் சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள், பாலிடெக்னிக் ரீதியிலான ஒரு மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கு இன்னைக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவு முறைகளில் பேசும்போது கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பண்ணை வேலைகளில் ஈடுபட்டு இருக்கிறீங்கன்னு சொன்னால் உயிரினங்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள், பாதுகாப்பு சார்ந்த விஷயங்கள் இதெல்லாம் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. விவசாயம், வியாபாரம் இதையெல்லாம் புதிதாக மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பாதுகாப்பு கலைகள் ரீதியிலான ஒரு கலைகளில் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. தற்காப்பு கலைகள் அந்த மாதிரியான கலைகளில் ஈடுபடக்கூடிய எண்ணங்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளின் உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. பிள்ளைகளோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா ஏதாவது பிரச்சனை, ஏதாவது ஒரு டாபிக்ல பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது தொந்தரவுகள், பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தாய் மாமா இருக்கிறாருன்னா அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. வசிக்கும் வீட்டில் ஏதாவது பழுது சம்பந்தமாகவோ வேறு ஏதாவது விஷயங்களுக்காகவோ செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிதாக கட்டுமான பணிகள், ஒரு வீடு கட்டுறது, இல்லை ஒரு காம்ப்ளெக்ஸ் கட்டுறோம், ஒரு நம்மளுடைய பிஸ்னஸ்காண்டி ஒரு கட்டடம் கட்டுறோம், அந்த மாதிரியான விஷயங்களை ஒரு கட்டுமான பணிகள் மேற்கொள்ளலாம். இல்லைன்னா புதிதான வண்டிகள் வாங்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிதாக மனை வாங்கும் எண்ணங்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தியானம் பண்ணுறது, யோகா பண்ணுறது இதெல்லாம் இன்னைக்கு மிகவும் நல்ல ஒரு ரிசல்ட். நம்ம மனதுக்குள்ளே இருக்கிற பதற்றத்தை எல்லாம் குறைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நம்மளுடைய அவசர தன்மைகளையும் பதற்றத்தையும் குறைக்கிறதுக்கு தியானம், யோகா இதெல்லாம் பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஆபரணங்கள் எல்லாம் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அரசியல் சார்ந்த விஷயங்களில் ஈடுபாடுகள் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. தாத்தா இருக்கிறாருன்னு சொன்னால் அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தந்தைக்கு இதயம் சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது மருத்துவ பரிசோதனைகள் மேற்கொள்ளலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் வருவதற்கும் வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. சித்திரை நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவில் ஒரு பய உணர்வு, பதற்ற உணர்வு, செயல்பாடுகளில் தடுமாற்றங்கள், அவசர நிலைகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிச்சோம்னா இன்னைக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால புதிதான முயற்சிகளில் நம்ம ஈடுபடும் போது அது சரிவர செய்ய முடியாமல் போகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்னால 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால வெளிநாடு குடியுரிமை சம்பந்தமான விஷயங்கள், இல்லைன்னா தொழில்முறை சார்ந்த ஒரு புதிய முயற்சிகள், வியாபாரம் சார்ந்த முயற்சிகள், இல்லைன்னா திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது அது நல்லபடியா முடியறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு பயணங்கள் ரீதியிலான விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். வியாபார முறை பயணங்கள், தொழில்முறை பயணங்கள், வரன் பார்க்கும் விஷயங்கள், இல்லைன்னா ஆன்மீகம் சார்ந்த பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் மேற்கொள்ளும் போது அது நல்ல லாபகரமா முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அதனால ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், ஒரு சுப காரியங்களுக்கான முயற்சிகள் இதை எடுத்து செய்யும் போது அது நல்ல முறையில முன்னேற்றம் அடைகிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பிங்க் நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் சக்கரத்தாழ்வார் வழிபாடு. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய செவ்வாய் பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். பூர்வீக சொத்துகள் சார்ந்த விஷயங்கள்ல தைரியமாக முடிவு எடுக்கும் ஒரு எண்ணங்கள் இருக்கலாம். ஒரு சிலருக்கு பூர்வீக சொத்து சார்ந்த விஷயங்கள்ல வழக்குகள் இருந்தால் அதெல்லாம் வெற்றி பெறுவதற்கான சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலையில கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய
நாளில் இருக்கின்றது. அதிகப்படியான தைரியமும் துணிச்சலும் இன்னைக்கு நிறைய இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிள்ளைகள் வழியில ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் வரலாம். பெரிய பசங்களா இருக்கிறாங்கன்னா அவங்க வழியில ஏதாவது பிரச்சனைகளோ கருத்து வேறுபாடுகளோ வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவர்களின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. இளைய சகோதரருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். ஒரு சிலருக்கு தம்பி தங்கைகளோடு ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் மோதல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மாமனாரோடு அவரோட ஏதாவது கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. விளையாட்டு சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகளை குவிக்கக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தற்காப்பு கலைகள் சம்பந்தமான விஷயங்கள்ல ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். புதிதாக வீடு வாங்கும் விஷயங்கள், வண்டி வாங்கலாம், மனை வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வசிக்கும் வீட்டில் சின்ன சின்ன கட்டுமான பணிகள் நடக்கிறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. விரிவுபடுத்துறதாகவோ சின்ன சின்ன பழுதுகள் சம்பந்தமான விஷயங்களையோ மேற்கொள்வதற்கான ஒரு எண்ணங்களும் வீட்டில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உறவு முறைகளோடு பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டிருக்கும் போது கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த தகுதிகள் எல்லாம் வெற்றியடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மேற்கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு லாபகரமான செய்திகள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. என்ஜினியரிங் சம்பந்தமான ஒரு மேற்கல்வி படிக்கும் ஒரு எண்ணங்கள், மருத்துவ ரீதியிலான மேற்கல்விகளை தொடரக்கூடிய ஒரு எண்ணங்கள், விளையாட்டுத்துறை சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள், வாகனங்கள் இயந்திரம் சம்பந்தமான மேற்கல்விகளை படிக்கக்கூடிய எண்ணங்கள், நிர்வாகத்துறை சம்பந்தமான மேற்கல்விகளை தொடரக்கூடிய ஒரு எண்ணங்கள், ரசாயனம் சம்பந்தமான டிபார்ட்மெண்ட்ல மேற்கல்வி படிக்கிற எண்ணங்கள், பாலிடெக்னிக் ரீதியிலான ஒரு மேற்கல்விகளை படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள், இந்த மாதிரியான எண்ணங்கள் எல்லாம் மேற்கல்விகளை படிக்கலாம் அப்படிங்கிற எண்ணங்கள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இறை சம்பந்தமான பயணங்களை மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. குலதெய்வ வழிபாடு, முருகப்பெருமான் வழிபாடு செய்வது இன்னைக்கு மிகவும் சிறப்பை தரக்கூடிய விஷயமாக இன்னைக்கு இருக்கின்றது. இசைத்துறைகளில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் அமையும். இன்னைக்கு நல்ல பெரும் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இடமாற்ற சிந்தனைகள் வரலாம். பிரச்சனைகளாக இருக்கலாம், நம்மளுடைய தேவை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திற்காக இடமாற்றங்கள் நிகழ்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இன்னைக்கு இருக்கின்றது. பயணங்கள் ரீதியிலான விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு ஈடுபடுறதுக்கான ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. திடீர்னு ஒரு பயணங்கள் போக வேண்டிய சூழல்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகள், காது சம்பந்தமான பகுதிகள், இதுல எல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு பயண ரீதியான முயற்சிகளை எடுக்கும் போது அது நல்ல முறையில லாபகரமா முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆன்மீக பயணங்கள், வரன் பார்க்கும் விஷயங்கள், இல்லைன்னு சொன்னால் ஒரு தொழில்முறை பயணங்கள், வியாபார ரீதியிலான பயணங்கள், புதிதாக வேலை தேடும் முயற்சிகள், இந்த மாதிரியான விஷயங்களை எடுத்து செய்யும் போது அது லாபகரமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. அனுஷம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்களில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நமக்கே எதிரான ஒரு பிரச்சனைகளை தருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. அதனால புதிதான முயற்சிகளை இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பான நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். நமக்கு சாதகமாக அமையறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ஏதாவது கேஸ் ஃபைல் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா இன்னைக்கு அதன் சார்ந்த முயற்சிகளை எடுக்கலாம். இல்லைன்னா வரன் பார்க்க போகிறீங்க, இல்லைன்னா அதன் ரீதியில் ஏதாவது பேச்சுவார்த்தையாவது பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அதற்கான முயற்சிகளை இன்னைக்கு எடுக்கலாம். அந்த வரன் நமக்கு ஓகே சொல்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான தொழில் முயற்சிகள் மேற்கொள்ளும் போது பின்னாடி அது நமக்கு நல்லா கை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இது மாதிரி நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை நம்ம இன்னைக்கு மேற்கொண்டோம்னா அது நல்ல முறையில் முடியறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் சிவப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் நரசிம்மர் வழிபாடு.
தனுசு ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான் ருணரோக சத்துருஸ்தானத்தில் அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் குடும்பஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். குடும்பத்தினரோடு சின்ன சின்ன வாக்குவாதங்கள் ஏற்படலாம். குடும்பத்தினரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் இருக்கிறதுக்கான சூழல்களும் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. கண் சார்ந்த தொந்தரவுகள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதன் ரீதியிலான மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்களும் இன்னைக்கு ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தற்காப்பு கலைகளை கற்கக்கூடிய ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியிலான ஈடுபாடுகள் எடுத்து செய்யக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் நிதான நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. கோபம் திடீர்னு வர்றதுனால என்ன பேசுகிறோன்னு தெரியாமல் பேசிடுவோம். அதனால் கொஞ்சம் உணர்வுகளை கொஞ்சம் கட்டுப்படுத்திக்கிட்டு கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டியது இன்றைக்கி மிகவும் சிறப்பானதாக இருக்கும். புதிதாக வீடு வாங்கும் விஷயம், வண்டி வாங்குறது, மனைகள் வாங்கக்கூடிய எண்ணங்கள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மேற்கல்வி சார்ந்த விஷயங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. கலைகளை கற்றுக் கொடுப்பதன் மூலமான பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வாடகை ரீதியிலான பணவரவுகள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. உறவு முறைகளுக்குள்ள சின்ன சின்ன ஏதாவது செலவினங்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல செலவினங்கள் ஏற்படலாம். குடும்பத்தினரின் தேவைகளாக இருக்கலாம், இல்லைன்னா நம்மளுடைய வீட்டு பொருட்கள் சம்பந்தமான விஷயங்களாக இருக்கலாம். இந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஈடுபடும் போது அதற்கான செலவுகளை செய்ய வேண்டிய சூழல்கள் இன்னைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஏதாவது ஒரு ஃபீஸ் கட்ட வேண்டிய சூழல்களோ இல்லைன்னா அதன் சார்ந்த செலவுகளோ வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைக்கு இருக்கின்றது. முன்கோபங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் மனநிலையை கொஞ்சம் கூல் பண்ணிக்கிறதுக்கு மிகவும் ஏதாவது வழி இருந்தால் பாருங்க. பற்கள் சம்பந்தமான பகுதிகள், நகம் சம்பந்தமான பகுதிகள் இதிலெல்லாம் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். பிற்கால சம்பந்தமான சேமிப்புகளில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதாவது ஏதாவது ஒரு விஷயத்துல நம்ம பணம் போட்டு வைக்கலாம், நம்ம பின்னாடி யூஸ் ஆகும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் அதில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிரிகளை எல்லாம் வெற்றி கொள்ளும் திறன்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். இசை சார்ந்த ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும். மிகுந்த தைரியமும் துணிவும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. காது சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டியது அவசியமானதாக இருக்கின்றது. விரும்பியபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் இன்னைக்கு நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஒரு சிலருக்கு வீடு சம்பந்தமான விஷயங்களாகவோ, மேற்கல்வி சார்ந்த விஷயங்களாகவோ, ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்களாகவோ ஏதாவது ஒரு தேவை இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. இளைய சகோதரர், மாமனார் இவங்க 2 பேர் கூடயும் ஏதாவது கருத்து வேறுபாடுகள் வரலாம். இவங்க 2 பேருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்லையும் கவன நிலைகள் முக்கியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பயண வழியில மேற்கொள்ளக்கூடிய ஒரு செலவுகள் இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்கலாம். வழக்குகள் சார்ந்த விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் இருக்கக்கூடிய ஒரு சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. விளையாட்டு துறைகளில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. இராணுவ சம்பந்தமான விஷயங்களுக்காக முயற்சி செய்யக்கூடிய ஒரு எண்ணங்கள் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. புதிதாக அரசியல்வாதிகளுடைய தொடர்புகள் எல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் எண்ணங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ரியல் எஸ்டேட் சம்பந்தமான பிசினஸ் செய்யக்கூடிய நபர்களுக்கு இன்னைக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். ஷேர் மார்க்கெட் ரீதியில இருக்கக்கூடிய நபர்களுக்கு முன்னேற்றங்கள் இருக்கும். மருந்துகள் விற்பனை, வைத்தியம் சம்பந்தமான உபகரணங்கள் சம்பந்தமான விற்பனைகள் இதெல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் தரும் விஷயங்கள்ல கவன நிலைகள் தேவை. பண உதவி செய்யும் விஷயங்கள்ல கவன நிலைகள் தேவை. உங்களால அடுத்தவர்களுக்கான லாபங்கள், ஆதாயங்கள் அதிகமாக இன்றைக்கு இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல லாபங்களும் முன்னேற்றங்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். ஒரு நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகளை இன்னைக்கு நம்ம செய்யலாம். ஒரு நிலம் வாங்குறதுக்கு, நகை வாங்குறதுக்கு இந்த மாதிரியான செயல்பாடுகளை செய்யும் போது அது நல்ல முறையில் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது.
உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் செல்லும் போது கவன நிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதற்கான பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கின்றது. இரவு பயணங்கள், ரொம்ப வெளியூர் நீண்ட தூர பயணங்கள் இதெல்லாம் மேற்கொள்றீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப அவசியம் அப்படின்னா மட்டும் மேற்கொண்டால் போதுமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, ராசியாதிபதி குடும்பஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் ராசியிலேயே அமர்வு பெற்று இன்றைய நாளில் இருக்கின்றார். வேகமும் சுய முயற்சியும் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். கணவன் மனைவிக்குள்ள இணக்கங்கள் அவசியம். அதாவது கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரித்து போகணும். கலந்துரையாடல்களின் போது கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. பேச்சுவார்த்தைகளில் கவன நிலைகள் பொதுவாகவே இன்னைக்கு தேவை. எந்த ஒரு உறவு முறைகளிலோ நண்பர்களையோ இல்லைன்னா குடும்பத்துக்குள்ளேயோ பேசும்போது கொஞ்சம் நிதானங்கள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. சகோதரரோடு கருத்து வேறுபாடுகள் வரலாம். நம்மளுடைய அண்ணன் தம்பி அக்கா தங்கைகளுக்குள்ள ஏதாவது சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. சகோதரர்களின் உடல்நிலையிலையும் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மனோபலம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். ஆனா முடிவுகள் எடுக்கும்போது அவசரப்படாம கொஞ்சம் இருந்தோம்னா, நிதானமா செஞ்சோம்னா அது நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளுக்காக கொஞ்சம் இடமாற்றங்கள் சம்பந்தமான சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதன் ரீதியில ஏதாவது மருத்துவ தேவைகள் வருவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. முக பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. சின்ன சின்ன தலைவலி சார்ந்த தொந்தரவுகள் இருக்கலாம். உழைப்பின் மூலம் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு நபராக இன்றைய நாளில் காணப்படுகின்றீர்கள். சுறுசுறுப்பாக இருக்கும் நபர்களாக இருப்பீங்க. வேலையில சுறுசுறுப்பா அப்படியே பரபரன்னு இருக்கிற ஒரு சூழல்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. திறமை வெளிப்பாடுகளுக்கு தகுந்த வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. ஸ்கின் சம்பந்தமான பகுதிகளில் உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் அவசியம். எடுக்கும் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இன்றைய நாளில் இருக்கின்றது. முக்கியமான பதவிகளை எல்லாம் ஏற்கக்கூடிய சூழல்களும் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்கின்றது. யோசனைகள் பார்த்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் கரடுமுரடா வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அது கொஞ்சம் இன்னைக்கு யோசனைகளை கொஞ்சம் நிதானமா யோசிக்க வேண்டியது முக்கியமானதாக இருக்கின்றது. தற்காப்பு கலைகளை கற்கக்கூடிய ஆர்வங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விளையாட்டு சார்ந்த துறைகளில் ஈடுபடக்கூடிய ஒரு எண்ணங்களும் அதிகமாக இருக்கின்றது. காது பகுதிகளில் உடல்நிலையில கொஞ்சம் ஏதாவது தொந்தரவுகள் இருந்தால் மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. உடல்நல ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. தன வரவுகள் எதிர்பார்த்தபடி இன்னைக்கு இருக்கும். குடும்பத்திற்குள்ள சின்ன சின்ன சலசலப்புகள் இருக்கலாம். கண் சார்ந்த பகுதிகளில் உடல்நிலையில கொஞ்சம் கவன நிலைகள் முக்கியமானதாக இருக்கின்றது. இழந்த பொருட்களை எல்லாம் மீண்டும் பெறக்கூடிய எண்ணங்கள் இருக்கும். போராடி மீட்கக்கூடிய ஒரு சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. ஆரம்ப கல்வி சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு இடமாற்ற சிந்தனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் ஏதாவது இருக்கலாம். விலை உயர்ந்த பொருட்கள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. தைரியம் மிகுந்த செயல்கள்னால லாபங்கள் கிடைக்கக்கூடிய நாளாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு வண்டி வாகனங்களில் போகும்போது கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. புதிதாக வண்டிகள் வாங்க போறீங்க அப்படின்னு சொன்னா அதன் சார்ந்த பேச்சுவார்த்தைகள்ல கொஞ்சம் தள்ளி வைக்கிறது மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாளில் இருக்கும். தொழில்முறை சார்ந்த விஷயங்கள் எந்த ஒரு புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போதும் கொஞ்சம் கவனம் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. திருவோணம் நட்சத்திரக்காரங்களுக்கு எதிர்பார்த்த பண வரவுகள் வர உள்ள நல்ல நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. வளமும் நலமும் கூடிய ஒரு சுபகரமான நாளாக இன்றைய நாளில் இருக்கின்றது. மன மகிழ்ச்சி இன்னைக்கு அளவிட முடியாத அளவிற்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு செயல்பாடுகள்ல நிதானங்கள் அவசியம். மனதுக்குள்ள ஒரு பதற்றங்கள், பயங்கள், நம்மளுடைய செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா யோசிக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் திருநீலகண்டர் வழிபாடு. கும்ப ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய சனி பகவான் ராசியிலேயே ஆட்சி பெற்று அமர்வு பெற்று இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு
இன்னைக்கு விரயஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உங்களுக்கான சின்ன சின்ன செலவினங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. குடும்பம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு சிலருக்கு செலவுகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. குடும்பத்திற்குள்ளாக சின்ன சின்ன சண்டை சச்சரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பேசும் விஷயங்கள்ல நிதானங்கள் அவசியமானதாக இன்னைக்கு இருக்கின்றது. முன்கோபத்தினால நம்ம தேவையில்லாத வார்த்தைகளை எடுத்தெறிந்து பேசுறது, இந்த மாதிரி ஏதாவது பேச்சுவார்த்தைகள்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால கொஞ்சம் நிதானமா இருக்க வேண்டியது மிகவும் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. குடும்ப ரீதியிலான ஏதாவது கடன்கள் இருந்தா அதையெல்லாம் அடைக்கக்கூடிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. தற்காப்பு கலைகள்ல ஆர்வம் அதிகமாக இருக்கும். அதன் ரீதியில நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் ஈடுபடுறதுக்கான வாய்ப்புகளும் இன்றைய நாள்ல அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல வீண் செலவுகள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வீட்டு உபயோக பொருட்கள் வழியில ஏதாவது செலவினங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. கண் சம்பந்தமான பகுதிகளில் ஏதாவது தொந்தரவுகள் இருக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. முகம் சார்ந்த பகுதிகளில் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமாக இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்கள் அவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் இன்னைக்கு அவசியமானதாக இருக்கின்றது. பிபி சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குதுன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வு எடுக்க வேண்டிய கட்டாயங்கள் வரக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. வண்டி சார்ந்த செலவுகள் ஏதாவது இருக்கலாம், வண்டியில ஒரு பழுதுகள் இருக்கலாம், இந்த மாதிரி ஏதாவது செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. பண வரவுகளும் இருக்கும், செலவுகளும் இன்னைக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற வேண்டிய ஒரு சூழல்களும் அதிகமாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. பற்கள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்களும் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. நிர்வாகத்திறன் சார்ந்த வேலைகள்ல ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவைப்படுவதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. எதிரிகள் வழியில தொல்லைகளை எல்லாம் சமாளிக்க வேண்டிய ஒரு எண்ணங்கள் இருக்கும். இன்னைக்கு மேற்கொள்ளும் செயல்கள்ல சின்ன சின்ன தடைகள் இல்லைன்னா ஏதாவது செலவுகள் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. ரகசிய ஈடுபாடுகள் மேலும் பலப்படுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. உடல்நல பிரச்சனைகள்ல மருத்துவ செலவுகள் வருவதற்கான ஒரு வாய்ப்புகளும் ஏதாவது இருக்கின்றது. வயதானவர்களுடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய நாள்ல இருக்கின்றது. தூக்கமின்மையினால ஏதாவது உடல்நிலையில அவதிகள் இருக்கிறதுக்கான சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. ஏதாவது ஒரு பிரச்சனை காரணமாக நமக்கு இடமாற்ற சிந்தனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வரட்டு பிடிவாதம் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். விட்டு கொடுக்காத ஒரு சூழல்கள் அதிகமாக இருக்கும். அந்த பிரச்சனையில நம்ம இறங்கியே வரமாட்டோம், அந்த மாதிரியான ஒரு எண்ணங்கள் இருக்கும். அதையெல்லாம் கொஞ்சம் மாத்திக்க வேண்டியது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இன்றைய நாள்ல இருக்கும். வீட்டில் உள்ளவர்களுடைய பேச்சை கேட்டு அவங்களுடைய பேச்சை கேட்டு நம்ம நடக்கிறது அவசியம். பெரியவங்க ஏதாவது சொல்றாங்கன்னா அதை கொஞ்சம் காதுல வாங்கிட்டு அதன்படி நடக்கிறது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. பாத பகுதிகளில் கவன நிலைகள் அவசியம். தந்தை வழி சொத்துகள் சார்ந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அவிட்டம் நட்சத்திரக்காரங்களுக்கு மனதளவுல ஒரு பயம், பதற்றம், செயல்பாடுகள்ல தடுமாற்றங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. புதிதான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அதுல நம்ம சரிவர செயல்பட முடியாத ஒரு சூழல்கள் வரலாம். அதனால இந்த மாதிரியான செயல்பாடுகளை எல்லாம் நம்ம கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். நகம் வெட்டுதல், முடி வெட்டுதல், எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறது இந்த மாதிரியான செயல்பாடுகளும் இன்னைக்கு வேண்டாம். சதயம் நட்சத்திரக்காரங்களுக்கு எடுக்கும் விஷயங்கள்ல நல்ல லாபம் கிடைக்கும். 2 மடங்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கிறதுனால நல்ல விஷயங்களுக்கான முயற்சிகள், சுப காரியங்களுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. அதனால நம்ம ஒரு வரன் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், புதிய தொழில் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை இன்னைக்கு மேற்கொள்ளலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் போது எதிர்பார்த்தபடி நமக்கு லாபங்கள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணங்கள், வியாபாரம், தொழில் ரீதியிலான பயணங்கள், இல்லைன்னா நம்மளுடைய வரன் தேடும் விஷயங்கள் இந்த மாதிரி எல்லாம் ஒரு விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது நல்ல முறையில் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. எடுக்கும் விஷயங்கள்ல லாபங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கும். உங்களுடைய ராசியான நிறம் பழுப்பு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் ஹனுமன் வழிபாடு. மீன ராசி அன்பர்களே, ராசியாதிபதியாகிய குரு பகவான்
தைரிய வீரிய விஜயஸ்தானத்தில் இருக்கின்றார். சந்திர பகவான் இன்னைக்கு லாபஸ்தானத்தில் அமர்வு பெற்றவராக இன்றைய நாளில் இருக்கின்றார். உங்களுக்கான பணிகள் மூலமான லாபங்கள் இன்னைக்கு நிறைய இருக்கும். செய்தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முன்னேற்றங்கள் அடையக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கால்நடை சம்பந்தமான வேலைகள்ல ஈடுபடக்கூடிய எண்ணங்கள் புதிதாக வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. மூத்த சகோதரரோடு சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரலாம். அவருடைய உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனங்கள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள் வருவதற்கான சூழல்களும் அதிகமாக இருக்கின்றது. இரண்டாவது திருமணம் பண்ணி இருக்கிறீங்கன்னா கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை அவசியமாக இருக்கின்றது. ஈகோவை குறைக்கிறதுக்கு கொஞ்சம் முற்படுறதுக்கு வாய்ப்புகள் என்னவோ அதை பார்க்கறது மிகவும் சிறப்பானதாக இன்னைக்கு இருக்கும். பேச்சு சார்ந்த விஷயங்கள்லையும் கொஞ்சம் கவன நிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. முன் கோபங்கள்னால நம்ம தேவையில்லாத வார்த்தைகள் எடுத்தெறிஞ்சு பேசுறது, கோபமான ஒரு பேச்சுகள் இதெல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. நண்பர்கள் வழியில எதிர்பார்த்த ஆதாயங்கள் உதவிகள் கிடைக்கக்கூடிய சூழல்களும் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. எதிர்பார்த்த விஷயங்கள்ல நமக்கு நன்மைகளும் உதவிகளும் கிடைக்கக்கூடிய சூழல்களும் அதிகமாக இன்னைக்கு இருக்கின்றது. நண்பர்களின் தேவைகளையோட உங்களுடைய தேவைகளை எல்லாமே பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு எண்ணங்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பிய ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் நல்ல முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. முழங்கால் பகுதிகளில் கொஞ்சம் கவனநிலைகள் அவசியமானதாக இன்றைய நாளில் இருக்கின்றது. பேராசைகள் கொஞ்சம் அதிகமாக இன்னைக்கு இருக்கும். அந்த விஷயத்துல மட்டும் நம்ம கொஞ்சம் கவனமா அவசரப்படாமல் இருக்க வேண்டியது மிகவும் முக்கியமானதாக இருக்கின்றது. உடல் இயக்கங்கள் எல்லாம் இன்னைக்கு சிறப்பான முறையில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. தொழில் இல்லைன்னா வியாபார ரீதியிலான வாகனங்கள் சம்பந்தமான ஒப்பந்தங்கள் இதெல்லாம் போடுறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய வெளியூர் பயணங்கள், வெளிநாடு சார்ந்த பயணங்கள் இதெல்லாம் போறதுக்கு வாய்ப்புகள் இன்னைக்கு நிறைய இருக்கின்றது. விரும்பிய விஷயங்கள்ல நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு தொழிலோ இல்ல பிடிச்ச பொருளோ வாங்குறதுக்கான சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. விரும்பியபடி ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் அதிகமாக இருக்கின்றது. பாத பகுதிகளில் கவனநிலைகள் அவசியமானதாக இருக்கின்றது. மனதளவுல பதற்ற உணர்வு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால கொஞ்சம் நிதானமா ஒரு தியானம் பண்ணலாம், ஒரு யோகா பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மனதிற்குள்ள இருக்கின்ற பதற்றங்கள் எல்லாம் குறையிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. கர்ப்பிணி பெண்களாக இருக்கிறீங்கன்னா உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கவனநிலைகள் அவசியம். கண் சம்பந்தமான தொந்தரவுகள் ஏதாவது இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் இன்னைக்கு அதிகமாக இருக்கின்றது. எதிர்பாராத வகைகள்ல ஏதாவது செலவினங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. வீண் விவாதங்கள், கருத்து வேறுபாடுகள் இதை நாமளா கலந்துக்க கூடாது. ஏதாவது ஒரு டாபிக் போயிட்டு இருக்குதுன்னா நாம போய் உள்ள போனதும் அது பிரச்சனை பெரிதாகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால முக்கியமான விஷயங்கள்ல நம்ம எந்த பேச்சுவார்த்தைகளும் வச்சுக்காம இருக்கிறது இன்னைக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்கும். செரிமான ரீதியிலான தொந்தரவுகள் இருக்கலாம். உடல்நிலை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் ஆரோக்கிய குறைபாடுகள் இருக்குன்னா அதற்கு தகுந்த மருத்துவ தீர்வுகள் எடுக்க வேண்டிய சூழல்கள் அதிகமாக இருக்கின்றது. ரகசியமான பணவரவுகளும் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கின்றது. பூரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு பயண ரீதியிலான விஷயங்களை மேற்கொள்ளும் போது அது நல்லா லாபகரமாக முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஆன்மீக பயணங்கள் இல்லைன்னா வியாபாரம், தொழில் ரீதியிலான பயணங்கள் இல்லைன்னா உறவு முறை பயணங்கள், வரன் பார்க்கும் விஷயங்கள் இந்த மாதிரியான பயணங்களை மேற்கொள்ளும் போது லாபங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரங்களுக்கு கடன் வாங்கும் விஷயங்கள்ல அதிக கவனங்கள் தேவை. கடன் வாங்கி அனாவசியமான செலவுகளுக்கு நம்ம வாங்காம இருக்கிறது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ரொம்ப அவசர தேவை, மருத்துவ செலவு இந்த மாதிரி திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா வேணா நம்ம வாங்கிக்கலாம். தேவையில்லாம கடன் வாங்குறது இன்னைக்கு கொஞ்சம் தவிர்ப்பது மிகவும் சிறப்பானதாக இருக்கும். ரேவதி நட்சத்திரக்காரங்களுக்கு மேற்கொள்ளும் விஷயங்கள்ல வெற்றி வாய்ப்புகள், நம்ம எதை நோக்கி அந்த விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறோமோ அந்த விஷயம் இன்னைக்கு நல்லபடியா நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. அதனால நல்ல முயற்சிகள், சுபமான காரியங்களுக்கான ஒரு முயற்சிகள் இதையெல்லாம் மேற்கொள்ளும் போது அது வெற்றிகரமாக அமையறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஒரு கேஸ் ரீதியா போகலாம், வரன் பார்க்கும் விஷயங்கள், ஒரு ரெக்கமெண்டேஷன், ஒரு சைன் இந்த மாதிரியான விஷயங்களுக்காக அலைஞ்சிட்டே இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு போனோம்னா அது நல்ல முறையில முடியறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றது. உங்களுடைய ராசியான நிறம் ஆரஞ்சு நிறம். வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு. நம்ம சேனல்ல சொல்ற விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.